الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يدخل الذين آمنوا وعملوا الصالحات جنات تجري من تحتها الأنهار يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ولباسهم فيها حرير. وهدوا إلى الطيب من القول وهدوا إلى صراط الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يدخل الذين آمنوا وعملوا الصالحات جنات تجري من تحتها الأنهار يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ولباسهم فيها حرير. وهدوا إلى الطيب من القول وهدوا إلى صراط الحميد. الله سبحانه وتعالى சூரா ஹஜ்ஜுடைய 23வது 24வது வசனங்களை அடைந்திருக்கின்றோம். நேற்றைய பாடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய 6 வகையான தண்டனைகளை பற்றி அல்லாஹ் சொன்னார். நரகவாதிகளுக்கு முதலாவதாக அவர்களுக்குரிய தண்டனை சியாபும் மின்னார், நெருப்பாலான ஆடை அணிவிக்கப்படும். இரண்டாவதாக யுசப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், அவர்களுடைய தலைகளில் சுடுதண்ணீர் ஊற்றப்படும். மூன்றாவதாக யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், அவர்களுடைய வயிறுகள் தோள்களெல்லாம் கருகத் தொடங்கும். நான்காவதாக
வலஹும் மகாமிஉ மின் ஹதீத், இரும்பாலான சுத்தியல்கள் அவர்களுக்கு அடிப்பதற்கு இருக்கிறது. ஐந்தாவதாக குல்லமா அராது ஐ யஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின் உஈது ஃபீஹா, ஒரு கவலையிலிருந்து அவர்கள் மீள நாடினால் திரும்ப ஒரு கவலை வந்தே தீரும். ஆறாவதாக வதூகு அஸாபல் ஹரீக, எரியக்கூடிய நெருப்பை ருசியுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வான். அல்லாஹுடைய வளமை நரகவாதிகளை பற்றி சொன்னால் சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனில் இரண்டும் சேர்ந்துதான் அதிகமான இடங்களில் வரும். உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி இன்று தொழுது நோன்பு பிடித்து ஜக்காத் கொடுத்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், மூமீன்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் எதை வைத்திருக்கின்றான்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுதுகிலுல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தார்களோ, யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய பாக்கியம் என்ன? ஈமான் சாலிஹான அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக பெருமதியானது. ஒரு மனிதன் அல்லாஹுவை நம்பி சாலிஹான அமல் செய்கிறான் என்று வையுங்கள். ஒரு மனிதன் அல்லாஹுவை நம்பி நல்லமல் செய்கின்றான். இந்த மனிதனுக்கு ஈமான் சாலிஹான நல்லமலுக்குத்தான் அல்லாஹுடைய வாக்குகள் இருக்கிறது. அமல் செய்கிறார்கள், சாலிஹானதா இல்லையா, அஹ்சனு அமலா இல்லையா? அஹ்சனு சாலிஹான அமல் என்பது அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு காட்டினார்களோ அவ்வாறு அமல் செய்வதற்கு பேர்தான் சாலிஹான அமல். இந்த ஈமான் சாலிஹான அமல், ஈமான் என்றால் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹுவ மலக்குமார்களை ரசூல்மார்களை நம்பியவர்கள். இவர்களை அல்லாஹ் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய சுவர்க்கங்களில் அல்லாஹ் நுழைவிப்பான். இன்றைய ஜும்மாவையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சூரத்து ரஹ்மானிலே அல்லாஹ் 4 வகையான சொர்க்கங்களை பற்றி அல்லாஹ் சொன்னதை இன்றைய ஜும்ஆவிலே நாங்கள் நோன்பு பிடித்த மக்களுக்கு ஆசை ஊட்டுவதற்கு, ஆறுதலுக்கு, தேட்டத்துக்காக இந்த விடயங்களை இன்று நாங்கள் பேசினோம். ஏனென்றால் ஆசை காட்டினால்தான் அமல்களில் ஆர்வங்கள் வரும். சொர்க்கத்துடைய ஆசை உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ் வாக்களிப்பது ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சொர்க்கங்களில் அல்லாஹ் நுழைவிப்பான். அது மாத்திரமல்ல, யுஹல்லௌன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஸஹப், தங்கத்தாலான காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அஸாவிர மின் ஸஹப், தங்கத்தாலான காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். இரண்டாவதாக வலுலுஆ, முத்துக்களால் லுலுஆல் செய்த காப்புகள் அணிவிக்கப்படும். மூன்றாவதாக வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அவர்களுக்கு பட்டாலான ஆடை அணிவிக்கப்படும். இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு தெரிந்த 3 விடயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்.
ஒன்று தங்கம், இரண்டாவது லுஅ்லு முத்து, மூன்றாவது பட்டு. இந்த மூன்றும் அல்லாஹ் உலகத்தில் செல்வந்தர்கள் பாவிப்பது. அல்லாஹ் சுவர்க்கத்துடையவர்களை வர்ணிக்கும் பொழுது தங்கத்தை அல்லாஹ் சொர்க்கவாதிகளின் ஆபரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் 4 ஆயத்துகளில் தங்கம் அணிவிக்கப்படும் என்பதை அல்லாஹ் கூறியிருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹஜ்ஜிலே இந்த ஆயத்திலே يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا وَلِبَاسُهُمْ فِيهَا حَرِيرٌ. தங்கம். இதே போன்று அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திர் 33வது ஆயத்தில் அல்லாஹ் يُحَلَّوْنَ فِيهَا مِنْ أَسَاوِرَ مِنْ ذَهَبٍ وَلُؤْلُؤًا وَلِبَاسُهُمْ فِيهَا حَرِيرٌ. இதே போல அல்லாஹ் சொல்றார் சூரா ஃபாத்திர் 33வது ஆயத்தில் அவர்களுக்கு தங்கம் காப்புகள் அணிவிக்கப்படும். மூன்றாவதாக அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهب சூரா கஹ்ஃபுடைய 31வது ஆயத்தில் அல்லாஹ் சுவர்க்கத்தில் தங்க காப்புகள் அணிவிக்கப்படும். நான்காவது அல்லாஹ் சூரா ஸுஹ்ருஃப் 71வது ஆயத்தில் தங்கம் காப்புகள் மாத்திரமல்ல, தங்கம் சாப்பிடக்கூடிய பிளேட் கூட தங்கமாக இருக்கும் சொர்க்கத்திலே. யுதாஃபு அலைஹிம் பிஸிஹாஃபின் மின் ذهبٍ வஅக்வாப் தங்கத்தாலான பிளேட்டுகளை கொண்டு அந்த பிள்ளைகள் சுத்தி கொண்டிருப்பார்கள். இந்த 4 இடங்களிலும் குர்ஆனில் அல்லாஹ் சூரா ஹஜ், சூரா ஃபாத்திர், சூரா கஹ்ஃப், சூரா ஸுஹ்ருஃப் இந்த 4 சூறாக்களிலும் அல்லாஹ் சுவர்க்கவாதிகள் தங்கத்தை பாவிப்பார்கள். தங்கம்தான் அவர்களுடைய ஆபரணம், அவர்கள் சாப்பிடுவது தங்கம். ஹதீதுகளிலே வந்திருக்கிறது 2 சுவர்க்கம் தங்கத்தால் லபினத்தும் மின் ذهب வலபினத்தும் மின் ஃபித்தா அந்த தங்க சொர்க்கத்திலே ஆனியத்துஹுமா அதனுடைய எல்லா பாத்திரங்களும் தங்கமாகத்தான் இருக்கும். உலகத்தில் தான் தங்கம் பெறுமதி. அல்லாஹ் நல்லடியார்களுக்கு தங்கத்தை கொண்டு அலங்கரிப்பான். இரண்டாவது லுஅ்லு முத்து. உலகத்தில் எங்களுக்கு தெரியும் முத்து என்றால் கடலுக்குள் சிப்பிக்குள் இருப்பதுதான் முத்து. மன் தலபல் உலா சஹிரல் லயாலி அரபு கவிதையில் இருக்கிறது. யார் உயர்ந்த அந்தஸ்துகளை நாடுகிறார்களோ இரவையில் அவர்கள் விழிக்க வேண்டும். ஏனென்றால் முத்து எடுப்பது சாதாரணமான விடயம் அல்ல. கடலுக்குள் மூழ்கி கடலின் ஆழத்துக்கு சென்றுதான் முத்துகள் எடுக்க வேண்டும். இதே போன்றுதான் முயற்சி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இந்த லுஅ்லு இருக்குதே, இந்த முத்து இருக்குதே, இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே 6 ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். முதலாவது அல்லாஹ் யதூஃபு அலைஹிம் கில்மானுன் லஹும் கஅன்னஹும் லுஅ்லுஉம் மக்னூன். சூரா தூர் 24வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாதிகளே, உங்களுடைய வேலைக்கு இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள், அந்த வேலைக்காரர்கள் எது போல இருப்பார்கள் தெரியுமா? மறைத்து வைக்கப்பட்ட முத்தை போல இருப்பார்கள். வேலைக்காரோ எங்கட வேலைக்கார பிள்ளைகள் சொர்க்கத்துல முத்த போல இருப்பாங்களாக இருந்தா நாங்களும் எங்கட மனைவிமார்களும் எவ்வளவு அழகாக இருப்போம் சுவர்க்கத்திலே. இரண்டாவது அல்லாஹ் இந்த முத்து எங்கிருந்து வெளிவருகிறது என்பதை சூரத்துர் ரஹ்மானிலே அல்லாஹ் 22வது ஆயத்திலே யஹ்ருஜு மின்ஹுமல் லுஅ்லுஉ வல் மர்ஜான் முத்தும் மரகதமும் கடலுள்ளுக்கிருந்துதான் வெளிவருகிறது. உலகத்தில் முத்து கடலுக்குள் இருந்து வெளிவரும் இந்த ஆச்சரியத்தை அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆனில் தெளிவுபடுத்தி விட்டார். மூன்றாவது
சூரத்துல் வாக்கிஆ 24வது ஆயத்தில் அல்லாஹ் ஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், சுவர்க்க கண்ணழகிகள் ஹூர் ஈன்கள், அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள். வேலை செய்யறவங்க சொர்க்கத்தில் எங்களுக்கு அவங்களும் முத்துக்களை போன்றவர்கள், எங்கட மனைவிமார்களும் மறைத்து வைக்கப்பட்ட முத்தை போன்றவர்கள். 4வது அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே இந்த இடத்திலே 23வது ஆயத்திலே அல்லாஹ் யுஹல்லௌன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهب வலுலுஆ, தங்கம் முத்துக்களால் அவர்களுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். 5வதாக அல்லாஹ் சூரா ஃபாத்திர் அல்லாஹ் இதே விடயத்தை சொல்கிறார். அவர்களுக்கு தங்கத்தால் முத்துக்களால் ஆபரணம் அணிவிக்கப்படும். 6வது அல்லாஹ் சூரத்துல் இன்சான் 19வது ஆயத்திலே சொர்க்கத்தின் பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் இதா ரஅய்தஹும் ஹஸிப்தஹும் லுஅலுஅம் மன்சூரா, நீங்கள் அவர்களை பார்த்தால் பரத்தப்பட்ட முத்துக்களை போல் நினைப்பீர்கள். இந்த 6 வசனங்களிலும் அல்லாஹ் முத்தை பற்றி சொல்லிருக்கிறார். தங்கம் முத்து உலகத்தில் பெறுமதி. அல்லாஹ் எங்களுடைய ஹூர் ஈன் பெண்களை, எங்களுக்கு வேலைக்கு வரும் பிள்ளைகளை அல்லாஹ் எங்களுடைய உடம்பில் முத்தை கொண்டு அல்லாஹ் அலங்கரிப்பான். உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்க வேண்டும். இதை நம்பி இந்த 6 ஆயத்து உலகத்தில் செல்வந்த பெண்கள் முத்தாலான மாலை அணிவார்கள், முத்தாலான காப்புகள் அணிவார்கள். வசதி இல்லாதவர்கள் அணிய மாட்டார்கள். ஆனால் அமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் தங்கத்தையும் முத்தையும் அணிவார்கள். அடுத்ததாக அல்லாஹ் ஹரீர் பட்டு, வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். சூரா ஹஜ்ஜிலும் அல்லாஹ் பட்டை பற்றி சொன்னான். சூரா ஃபாத்திரிலும் அல்லாஹ் பட்டு அவர்களுடைய ஆடை. ஏனென்றால் மேலுள்ள ஆயத்தில் அல்லாஹ் நரகவாதிகளுடைய ஆடை சியாபும் மின்னார், நெருப்பாலான ஆடை நரகவாதிகளுக்கு அணிவிக்கப்படும் என்று சொன்னதால் பின்னால் உள்ள ஆயத்தில் அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய ஆடை பட்டால் இருக்கும். அந்த பட்டின் கடினமானதுதான் இஸ்தபரக். இஸ்தபரக் என்பது சுந்துஸ் இஸ்தபரக். குர்ஆனில் வேறு இடங்களில் சுந்துஸ் என்றும் இஸ்தபரக் என்றும் சொர்க்கவாதிகளுடைய விரிப்புகள் கூட பட்டாக இருக்கும், ஆடைகள் பட்டாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சூரா இன்சானிலே வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னதன் வஹரீரா, உலகத்தில் அவர்கள் பொறுமையாக இருந்ததற்காக. நோன்பு பொறுக்கணுமா இல்லையா? நோன்பு முஸ்லிம் நாடுகளில் நோன்பு பிடிப்பது மிக இலேசு. முஸ்லிம் நாடுகள் எல்லாரும் நோன்பு தான். பாடசாலை விடுமுறை, ஸ்ரீலங்காவில் முஸ்லிம் பாடசாலைகள்லாம் விடுமுறை, முன்னோர்கள் செய்த அந்த பாக்கியம். ஆனால் முஸ்லிம் அல்லாத நாடுகளில் பிள்ளைகள் பாடசாலைக்கு போனால் எல்லா பிள்ளைகளும் சாப்பிடும் பொழுதோ இந்த பிள்ளை சாப்பிடாம இருக்கும். எல்லோருமே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஆகிரம் தெரியாது, இஸ்லாம் தெரியாது, நோன்பு பிடிக்க மாட்டார்கள். எல்லா பாவத்தையும் செய்யும் பொழுதோ இங்கு உள்ளவர்கள், முஸ்லிம் அல்லாத நாடுகளில் வாழக்கூடியவர்கள், முஸ்லிம் அல்லாத கிராமங்களில் வாழக்கூடிய எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் சாப்பிடுவதை பார்க்கிறார்களே, சபரு. அல்லாஹ் சொல்கிறார் வஜஸாஹும் பிமா ஸபரு. அவர்கள் வாயால் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணால் பாவம் செய்கிறார்கள், காதால் பாட்டுகளை கேட்கிறார்கள். ஒரு முஸ்லிம், நான் நோம்பாளி, நான் நோம்பாளி, சபராக இருக்கணுமா இல்லையா? இரவு நேரங்களில் கியாமுல் லைல், தராவி, கால் வலிக்கிறது, சபராக தொழுகிறார். அல்லாஹ் சொல்றான் என்ன? வஜஸாஹும் பிமா ஸபரு.
நீங்கள் பொறுமையாக இருந்ததற்கு ஜன்னதன் வ ஹரீரா, சுவர்க்கத்தையும் பட்டையும் உங்களுக்கு நான் கூலியாக தருவேன். குர்ஆன்ல அல்லாஹ் தங்கத்தை பற்றி குர்ஆனில் 4 இடங்களில், முத்தை பற்றி அல்லாஹ் 6 இடங்களில், பட்டை பற்றி அல்லாஹ் 3 இடங்களில், சொர்க்கத்துடைய இந்த 3 ஆபரணங்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த 3 ஆபரணங்களில் மிக முக்கியமானதுதான் இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்கள் பட்டை பாவித்து விடக்கூடாது, ஆண்கள் தங்கத்தை பாவித்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள், இந்த உலகத்தில் யாரெல்லாம் பட்டை தங்கத்தை அணிவார்களோ அவர்களுக்கு நடக்கும். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال أن النبي صلى الله عليه وسلم قال من لبس الحرير في الدنيا لم يلبسه في الآخرة. இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள், யார் உலகத்தில் பட்டை அணிவார்களோ அவர்கள் ஆகிரத்தில் மறுமை வாழ்க்கையில் பட்டை அணிய முடியாது. முதலாவது. இரண்டாவது, ومن شرب الخمر في الدنيا لم يشربها في الآخرة. உலகத்தில் யார் சாராயம் குடிப்பார்களோ, மது வஸ்துகள் பாவிப்பார்களோ, ஆகிரத்தில் அவர்கள் அந்த மது வஸ்துகள் பாவிக்கும் பாக்கியம் கிடைக்காது. மூன்றாவது சொன்னார்கள், ومن شرب في آنية الذهب والفضة. யார் உலகத்தில் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் குடிப்பார்களோ சாப்பிடுவார்களோ, லம் யஷ்ரப் ஃபீஹா ஃபில் ஆஹிரா, ஆகிரத்தில் அவர்களால் குடிக்க முடியாது. இந்த 3 உலகத்தில் செஞ்சிடக்கூடாது. நாங்கள் முதலாவது பட்டு அணியக்கூடாது. ஆடைகள் வாங்கும் பொழுது பட்டு இருக்குதா எங்களுக்கு தேவையில்லை. முஸ்லிம்கள் நாங்க ஹலால் ஹராம் ஆடையில் கூட பார்ப்போம். வெறும் கோழியில் மாத்திரமல்ல ஹராம் ஹலால், வீட்டிலும் ஹலால் ஹராம், வாகனத்திலும் ஹலால் ஹராம், ஆடையிலும் ஹலால் ஹராம். பட்டிருந்தால் ஆண்கள் அணியக்கூடாது. நாங்கள் இரண்டாவது, சாராயம் எதில் அல்கஹோல் இருக்குது பார்க்கணும். அல்கஹோல் கலந்திருக்குதா, போதை கலந்திருக்குதா, வாயில வைத்து விடக்கூடாது. மூன்றாவது, தங்கம் வெள்ளி பார்த்து பணம் இருக்குது, அதற்காக அப்படி பெருமடிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸ்லே, قال رسول الله صلى الله عليه وسلم لباس أهل الجنة وشراب أهل الجنة وآنية أهل الجنة. பட்டிருக்குதே சொர்க்கவாதிகளின் ஆடை, சாராயம் சொர்க்கவாதிகளின் பானம், தங்கம் சொர்க்கவாதிகளின் ஆபரணங்களும் தான், அவர்கள் பாவிக்கக்கூடிய பாத்திரங்களும் தான். சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் எல்லாமே. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, உலகத்திலே யார் சாராயம் குடித்து சும்ம லம் யதுப் மின்ஹா, தௌபா செய்யவில்லையோ, அவ சாராயம் குடித்திருந்தா அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சிரும், அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்றோனும். ஹுரிமஹா ஃபில் ஆஹிரா, நபியர்கள் சொன்னார்கள் ஆகிரத்தில் தடுக்கப்படுவ. ஆகிரத்துல சாராயம் கிடைக்காது, உலகத்துல குடிச்சு தௌபா செய்யலண்டா. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபு தாவூத் தயாலிசி ரஹிமஹுல்லாஹ், மன் லபிஸல் ஹரீர ஃபித் துன்யா, யார் உலகத்தில் பட்டை அணிவாரோ, லம் யல்பஸு ஃபில் ஆஹிரா, ஆகிரத்தில் அவரால் பட்டு அணிய முடியாது. வ இன் தஹலல் ஜன்னஹ் லபிஸஹு அஹ்லுல் ஜன்னா வலம் யல்பஸுஹு. சொன்னார்கள் சொர்க்கம் நுழைந்தாலும் சொர்க்கவாதிகள் எல்லாம் பட்டணிவார்கள், ஆனால் இவர் பட்டணிய மாட்டார். ஏன்? உலகத்தில் அணிந்து விட்டாரே. இதே போல மன் ஷரிபல் ஹம்ர வலம் யதுப், யாரு சாராயத்தை குடித்து தௌபா செய்யவில்லையோ அவருக்கும் அதே தண்டனை தான். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தடுத்ததால் உலகத்தில் ஆண்களாகிய நாங்கள் தங்கத்தை ஆபரணமாக, மோதிரம்,
தங்க மோதிரம், தங்க காப்பு, தங்க மாலை, வெள்ளி மோதிரம் மட்டும்தான் அணியலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளி மோதிரம் அணிவதற்கு ஆண்களுக்கு அனுமதி தந்தார்கள். வெள்ளி மாலை அணியக்கூடாது, ஹராம். வெள்ளி காப்பு அணியக்கூடாது, ஹராம். முஸ்லிம்கள் அதை அணியக்கூடாது, பெண்கள் அணியலாம். இதே போன்று பட்டை அணியக்கூடாது. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே எங்களுக்கு இந்த மூன்றையும் தருவான். சொர்க்கத்துக்கு நுழைவித்து எங்களுக்கு அல்லாஹ் தங்கத்தை ஆபரணமாக அணிவிப்பான். அல்லாஹ் வெள்ளியை ஆபரணமாக அணிவிப்பான். அல்லாஹ் முத்தை ஆபரணமாக அணிவிப்பான். அல்லாஹ் பட்டாடைகளை அணிவிப்பான். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவு சொர்க்கத்தில் தங்கம் அணிவிக்கப்படுவார்கள் தெரியுமா? சொன்னார்கள், தப்லுகுல் ஹில்யது மினல் முஃமின் ஹைது யப்லுகுல் வுது. எவ்வளவு தங்கம் இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் பெண்கள் 8 காப்பு போடுவார்கள், 5 காப்பு தங்க காப்பு போடுவார்கள். சார், ஏமாற்றுவதற்கு தங்க நிறத்தில் போடுவார்கள், தங்கமாக இருக்காது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்திலே முஸ்லீம்கள் நாங்கள் வுது செய்கிறோமே, எங்களோட வுது எடுக்கும் பொழுது நாங்க கையில எவ்வளோ கழுகிறோம்? கையில நாங்க முழங்கை வரை கழுவுறோம். ஆனால் அதுக்கு மேலையும் கழுவலாம். எந்த அளவு கழுகிறோமோ அந்த அளவு கை நிறைய காப்பு. இதுதான் வுதுவுடைய பிரயோஜனம். நாங்க வுது எடுக்கும் பொழுது ஈமானன் இஹ்திசாபன், நன்மையை நாடி வுது எடுக்கும். நன்மையை நாடி நான் அழகான முறையில் வுது எடுத்தா என் கை நிறைய தங்கம், என் கை நிறைய முத்து. காலை கழுகிறோம் நாங்க, கரண்ட கால் வரைக்கும் மேல் வரைக்கும் கழுவலாம். அந்த காலும் கையும் முகமும் வெளிச்சமாக இருக்கும் கியாமத்திலே. அதுக்கு குர் தஹ்ஜீல் என்று சொல்வது. குர் தஹ்ஜீல் என்று சொல்வது முகம் கியாமத்திலே வெளிச்சமாக இருக்கும், கால் வெளிச்சமாக இருக்கும். தங்க ஆபரணங்கள், காலுக்கு கொலுசு போடுவார்கள், தங்க கொலுசு. ஒரு வட்டம் தான். அல்லாஹ் எங்களுடைய வுது எடுத்த அளவுக்கு தங்க ஆபரணம், முத்து ஆபரணத்தை அல்லாஹ் அணிவிப்பான். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, முஃமின்களே, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைவிப்பதாக வாக்கு தந்திருக்கிறான். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹுவை விட உண்மை சொல்லக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அல்லாஹ் உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லும் பாக்கியத்தை தந்தான். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் நுழையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவான். சொர்க்கத்துல நுழைவித்து அல்லாஹ் எங்களுக்கு தங்கத்தையும் முத்தையும் ஆபரணமாக அணிவிப்பான். அல்லாஹ் பட்டை எங்களுக்கு ஆடையாக அணிவிப்பான். இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த ஆயத்திலே வஹுது இலா தையிபி மினல் கவுல் வஹுது இலா சிராத்தில் ஹமீத் என்றால் நீண்ட விளக்கம் இருப்பதால் அந்த ஆயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் நாங்கள் வஹுது இலா தையிபி மினல் கவுல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்ல வச்சானே அல்லாஹ், அதுதான் எங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியது. உலகத்தில் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. கொடுத்தவர்கள் இஸ்திகாமத்தாக உறுதியாக பிரயாணம் செய்து தன்னுடைய மௌத்து வரை இதே இஸ்லாத்திலே வாழுவோம். அதற்குத்தான் சிராத்துல் ஹமீத் என்று சொல்வது. குர்ஆனிலே அல்லாஹ் சிராத் என்ற பல சிராத்துகளை சொல்லியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் தையிப் மினல் கவுல் சிராத்துல் ஹமீத் என்றால் என்ன என்ற பாடத்திலும் தொடங்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்கள் தங்குமிடமாக யா அல்லாஹ் ஆக்கி அருள்வாயாக. ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يدخل الذين آمنوا وعملوا الصالحات
وعملوا الصالحات جنات تجري من تحتها الأنهار يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ولباسهم فيها حرير وهدوا إلى الطيب من القول وهدوا إلى صراط الحميد. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم